கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த புனித வெள்ளி தினத்தன்றிலும் ஏசப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று கேட்டிங்கன்னா, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதை குறித்து போட்டிருக்குங்க. நம்முடைய பஸ்கா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. பஸ்கா என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலை ஆவதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு பலி தாங்க அந்த பஸ்காங்கிறது. அதாவது என்ன பண்ணால் ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கணும், அந்த நைட்டில் அவங்க அடித்து அந்த குடும்பத்தார் சாப்பிட்றது தாங்க. ஓகேங்க. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, இந்த பஸ்கா திருவிழாவானது நமக்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க புதிய ஏற்பாட்டில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி அவங்க எகிப்திலேருந்து இஸ்ரவேலை விடுதலை ஆவதற்காக கொடுக்கப்பட்டதோ அதே போல் இன்றைக்கு இந்த பாவ உலகத்தில் அடிமையாக இருக்கிற நம்ம, வியாதிக்கு அடிமையாக இருக்கிற நம்ம, தரித்திரத்தில் இருக்கிற நம்ம, அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மளை விடுவிப்பதற்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி நிரந்தரமாக அடிக்கப்படணும்னு கடவுள் விரும்பி அந்த எப்படி இஸ்ரவேலருக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட்டதோ அதே போல் நமக்காக இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக கொடுக்கப்பட்டது தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தாராங்க. அவரை குறித்து யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறாருங்க. அதாங்க அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு அவர் ஒப்பா இருக்கிறார். சரிங்க. அப்போ அவர் எனக்காக அடிக்கப்பட்டாருங்க. அன்றைய தினம் தாங்க இந்த நாளில் அவர் எனக்காக அடிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, எனக்காக அவர் என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா அவரோட ஜீவனை கொடுத்தாருங்க. அவர் எதுக்கு ஜீவனை கொடுத்தார்? எனக்கு ஜீவன் கொடுக்க முடியாது. அவர் எதுக்கு அடிக்கப்பட்டார்? எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் அந்த ஒரே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அன்றைக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விடுதலை பார்க்கணும். எகிப்தியர்கிட்ட விடுதலைங்க. அடுத்து ஒரு பெரிய கொள்ளை பொருள் கிடச்சிச்சுங்க. எகிப்தியர்கிட்ட தங்கம், வெள்ளி, பொன், பணம் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனாங்க. அந்த 40 வருஷம் அவங்க ட்ரெஸ்ஸு பழசாக போகலை, அவங்க பெரிய வியாதிஸ்தராக மாறலை, அவங்களுக்கு வானத்திலேருந்து அவங்க போஷிக்கப்பட்டாங்க, மன்னாவினால் போஷிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு கண்மலையின் தண்ணீர் கிடைச்சது, எல்லாமே அவங்களுக்கு அற்புதமாக கிடைச்சிச்சுங்க. அவங்க எல்லாமே அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க அதிசயமாய் அற்புதமாய் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே வழி நடத்தப்பட்டாங்க. எப்பன்னு கேட்டிங்கன்னா அந்த பஸ்காவுக்கு பிறகுதாங்க. அதே போல் இன்றைக்கு கூட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் பார்த்தீங்களா. இதை நீங்கள் நம்பும்போது ஏசப்பா எனக்காக அடிக்கப்பட்டார், என் குடும்பத்துக்காக அடிக்கப்பட்டார், என்னோட பாவங்களுக்காக, என்னோட அடிமைத்தனங்களுக்காக, எல்லாவற்றுக்காக அடிக்கப்பட்டார், என்னோட தரித்திரத்துக்காக அடிக்கப்பட்டார் அப்படிலாம் நீங்கள் சொல்லி விசுவாசிக்கும் போது ஏசப்பா நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்காருங்க. நீங்கள் இன்றைக்கு அதை அறிக்கை செய்யும்போது தாங்க, அதாவது இருதயத்தில் விசுவாசிக்கணுங்க, வாயில் அறிக்கை செய்யணுங்க. இப்போ நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? என் பாவத்தை இயேசு சிலுவையிலே சுமந்துட்டாரு, என் வியாதியை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாரு, என்னோட அடிமைத்தனத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாரு, என்னோட தரித்திரத்தை, என் கடன் சுமைகளை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டார், என்னோட சமாதானமற்ற நிலைமைகளை இயேசு, என் குடும்பத்துக்கு எல்லா பிரச்சனையும், என் பிள்ளைகளோட பிரச்சனைகள், என்னுடைய ஆஃபீஸில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாரு அப்படின்னு நம்பி இதை நான் சொன்னதை அப்படியே நீங்கள் சொல்லணுங்க. திரும்ப இப்படி சொல்லிட்டு நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, இனி இந்த பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பில்லை, இந்த பிரச்சனைகள் என்னை விட்டு வெளியே போயிடும், ஏன்னா நீங்கள் இதை சுமந்துட்டீங்கள, நான் இதை நம்புறேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசித்த அறிக்கை செய்தது நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே மாறுறதை நீங்கள் பார்க்கலாங்க. முதல்ல அடிமைத்தனத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, விடுதலையாக இருப்பீங்க, கடன் சுமையை சுமக்க மாட்டீங்க, கடன் அடைக்கப்படக்கூடிய வழிகள் ஓப்பன் ஆகிறத பார்க்கலாம், வீட்டுக்குள்ளே சமாதானம் வர்றதை பார்க்கலாம், வியாதியற்ற வாழ்க்கையை பார்க்கலாம், மரணமற்ற வாழ்க்கையை பார்க்கலாம், எல்லாமே அடுத்து உங்களுக்கு சூப்பர் நேச்சுரலாக நீங்கள் அனுபவிக்கிறத பார்க்கலாங்க. அதுதாங்க குட் ஃப்ரைடேங்கிறது, நல்ல வெள்ளிக்கிழமை. புனித வெள்ளினால் ஒரு நல்ல வெள்ளி, அப்படிதான் நாங்கள் குட்டுங்கிறது. அந்த நல்ல வெள்ளிக்கிழமை இன்றைக்கு சரியாக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கையில் வர ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பாருங்கள். கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. இன்றைய தினத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோங்க. ஏசப்பா, இதை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். இது வரைக்கும் உங்களை சரியான விதத்தில் யார் ஏற்றுக்கொள்ளலையோ இன்றைக்கு அவங்க ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கான பஸ்கா ஆட்டுக்குட்டி, எனவே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் என்பதை அவங்க விசுவாசிக்கட்டும் சுவாமி. அப்பா நன்றி. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அவங்க இருதயங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க, மாற்றுங்க. அதை ஏற்றுக்கொண்டு இன்னிலிருந்து நீர் சிலுவையில் செய்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நல்ல நன்மைகளை அவங்க ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.